இப்ப நம்ம பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல கரங்களை கூப்பி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்துல எங்க கிட்ஸ் ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் டேல எங்களை இணைய செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி. அப்பா, இந்த இடங்கள்ல நாங்க கற்றுக்கொள்கிற வசனங்கள் ஒவ்வொன்றும் அப்ப பிரயோஜனமுள்ளதா கிருபை தாங்க. நீங்க நடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்துல தாழ்த்தி தருகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருக்க கிட்ஸ் எல்லாம் நம்ம வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். Okay kids, welcoming you all to Kids Fest 2026. இந்த Kids Festோட தீம் என்ன தெரியுமா ஜெஃபி? தெரியுமே. என்னது? ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ஆமா kids, இந்த Kids Festோட தீம் ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. ரிப்பீட் பண்ணுங்க. ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. Okay kids, நம்ம Kids Festோட நோக்க வசனம் படிக்கலாமா? நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே, இப்போ ரிப்பீட் பண்றீங்களா? நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. ஆயத்தப்படுத்து. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே கிட்ஸ், இப்போ நம்ம சூப்பரா ஒரு வசனம் படிச்சிட்டோம். அடுத்ததா நம்ம இந்த கிட்ஸ் ஃபெஸ்டோட நோக்க பாடல் படிக்க போறோம். சிறுவன் சாமி புராயத்தமாவோம், தேவனின் சத்தம் கேட்க ஆயத்தமாவோம். சிறுவன் சாமி புராயத்தமாவோம், தேவனின் சத்தம் கேட்க ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். வனாந்தரத்தில் மோசே போல் ஆயத்தமாவோம், ஜனங்களை விடுவிக்க ஆயத்தமாவோம். வனாந்தரத்தில் மோசே போல் ஆயத்தமாவோம், ஜனங்களை விடுவிக்க ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். சீஷனாம் பவுல் போல் ஆயத்தமாவோம், நீதியின் கிரீடம் பெற ஆயத்தமாவோம். சீஷனாம் பவுல் போல் ஆயத்தமாவோம், நீதியின் கிரீடம் பெற ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். நாம இப்போ சூப்பரான டான்ஸ் பார்த்தோம் தானே? இப்போ சண்டே ஸ்கூலின் வரலாறை பத்தி சொல்ல விஜய் அக்கா வராங்க. பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். விபிஎஸோட ஃபர்ஸ்ட் டேல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம எல்லா சண்டேயும் சர்ச்சுக்கு போவோம், அது கூட சண்டே ஸ்கூலுக்கு போய் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சண்டே ஸ்கூல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு சொல்லி தரவா? 16வது நூற்றாண்டுல இங்கிலாந்து தேசத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஏன்னா 25% மக்கள் மட்டும்தான் பணக்காரங்களா இருந்தாங்க. மிச்சம் 75% மக்களும் ரொம்ப பாவமா வறுமை நிலையில இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில அடிமைகளா கொண்டு வரப்பட்டவர்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இருந்துச்சு. பணக்காரங்களுக்காக வாரத்துல ஒரு நாள் மட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு கொடுத்தாங்க. இந்த சண்டே எல்லாருமே சர்ச்சுக்கு போனாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத அருவருப்புகள், அதாவது குடிக்கிறது, போதை பொருட்களை யூஸ் பண்றது, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சதுனால தேவனுக்கு அவங்க பிரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க.
கூடவே அடிமைகளா கொண்டு வரப்பட்டவங்களுடைய பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பணக்காரங்களோட வீட்டு ஜன்னல் எல்லாம் உடைச்சி உள்ள போய் திருடுறது, அதுக்கு நாங்க இருக்க பொருட்களை எல்லாம் கெடுக்கிறது, இப்படிப்பட்ட பாவ செயல்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க. இந்த சின்ன வயசுலயே இருதயத்தில் நஞ்சா இருக்கிற இந்த பிள்ளைங்கள்னால தேசத்துக்கு வந்து சாபமே தவிர ஆசீர்வாதமே கிடைக்காதுன்னு இதை உணர்ந்த பத்திரிகையாளரான ராபர்ட் ரெக்ஸ் என்ன பண்ணாருன்னா ஏசப்பா கிட்ட இதை பற்றி ஜோம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ இது கூட தன்னுடைய மனபாரத்தை எல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டான தாமஸ் டாக்ஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா தெரு பொறுக்கிங்கள்னு சொல்லப்படுகிற இந்த பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒழுக்கமா வாழ்றது எப்படி, கடவுள் நம்பிக்கையை பற்றியும் என்ன செஞ்சாங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, அன்புனா என்ன, உண்மைன்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்கூல் வந்து நடந்ததுனால எங்க ஸ்கூலுக்கு வந்து சண்டே ஸ்கூல்னு பேர் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வீட்டுல ஒரு குட்டி கிச்சன்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்கூல் 50 வருஷம் கழிச்சு 20 லட்சம் பிள்ளைங்களுடைய ஒரு ஸ்கூலா மாறிச்சு. இப்போ இந்த இங்கிலாந்து தேசம் வந்து உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருக்குது, அப்படித்தானே? ஏன்னா அதுல 4ல் 3 பங்கு பிள்ளைங்க வந்து இந்த சண்டே ஸ்கூல்ல உருவான பிள்ளைங்க. அதே மாதிரி ஏசப்பாக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிற உங்களையும் ஏசப்பா குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக வைப்பாங்க.